Sudashni, why are you late? Sudashni, why were you late today? Yeah, late. தூங்கிட்டீங்களா? தூங்கி லேட்டா இருந்துச்சு இப்போ எழுந்துச்சா. Right. Good morning, Sudashni. Good morning, sir. Okay, பல்லு விளக்குனீங்களா இல்லையா? இல்ல அப்படியே வந்து உட்கார்ந்துட்டீங்களா? நான் குளிச்சிட்டு தான் வந்தேன். குளிச்சிட்டு தான் வந்தீங்களா? Okay, fine. Ready for today's class? Ready-யா? Yes, sir. Okay, fine. Screen is not moving. Wait a second. Okay, if you are ready for today's class, then blink your eyes for 10 times first. Blink. Yes, Misha. நீங்க குளிச்சீங்களா சார்? சார் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்த்தா தெரியலையா? சார் குளிக்கிற மாதிரியா இருக்கு. ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு கேக்குறா. நேத்து போட்டது இந்த ஷர்ட்ல, நேத்து போட்டது வேற ஷர்ட்ல. காட்ற கிளாஸ் மட்டும். Yes sir. Yes sir. First blink பண்ணுங்க, blink your eyes for 10 times. இப்பதான் சார் பண்ணேன். பண்ணிட்டீங்களா? Right. Okay, fine. Shall we play a small game? என்ன கேம் விளையாடலாம் today? What game will we play today? நிறைய நாள் வந்து quiz இருக்கா? No, quiz கிடையாது. Today shall we play speed test? Speed test போலாமா? Speed test. Speed test. Shall we show you an object? ஒரு object காட்ட போறோம். அந்த object வந்து எடுத்துட்டு வரணும். 1 minute sir. Okay sir. Right. நிறைய நாள் வச்சு விளையாடி. Shall we play that? கலர் கொடுத்துட்டீங்களாங்க சார்? No, கலர் கிடையாது. Sir is going to show you an object. ஒரு ஆப்ஜெக்ட் காட்ட போறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் gift. ஓகே ஓகே. என்ன gift நான் சொல்லிடுறேன். gift வந்து கண்டிப்பா கொடுக்க போறேன். மண்டே வரும்போது I am going to give an extra badge. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச் கொடுக்க போறேன். யார் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச் கிடைக்கும். ஓகே ஓகே. Okay, Nisha, mic on பண்ணுங்க. Nisha, switch on your mic. Nisha, switch on your mic. Mic on பண்ணுங்க. Yes, Nisha, என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. Nisha, what are we going to do? கேம் விளையாட சொன்னோம். என்ன கேம் விளையாட போறோம்? வாலிபாலா, கிரிக்கெட்டா? ஸ்பீட் டெஸ்ட். ஸ்பீட் டெஸ்ட்ல என்ன பண்ண போறேன்? What I am going to do? ஒரு பொருள் காட்டுவீங்க, அது நாங்க டக்குன்னு எடுத்துட்டு வந்து காட்டணும். அப்போ 2 பேட்ச் கிடைக்கும். Yes, யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரீங்களோ, எடுத்துட்டு வந்து காட்டுறீங்களோ, they will get an extra badge. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச் வந்து கொடுக்க போறோம். மண்டே ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச். ஓகே, shall we see? Ready? Show me a thumbs up if you are ready. Ready? Yes sir. So if the girl is going to show an object, இந்த girl வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஷோ பண்ண போறாங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 3 2 1 go. பானை. நீங்க தான் எடுத்துட்டு மம்மி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. யூ நீட் டு கெட் இட். கோ. எல்லாரும் ஓடிட்டாங்க பாருங்க. நீங்க மட்டும் தான் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்துருங்க. கோ அண்ட் கெட் இட். லெட்ஸ் see who is going to get it. Yes sir. பானை. எஸ், Sasha first. Sasha first. But anyways, மூணு பேர் வந்து ஸ்பீடா தான் கொண்டு வந்தீங்க. Anyways, I will give badges to all the 3 people. எல்லாருக்குமே ஒரு பேட்ச் தரேன், எக்ஸ்ட்ரா பேட்ச். ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி. பட் anyways, Sasha தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. So few differenceல வந்தனால இட்ஸ் ஓகே. உங்க மூணு பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச். ஃபைன். ஹாப்பியா? ஓகே. சோ மண்டே வரும்போது சார் கிட்ட கேட்டு வாங்கணும். சார் அன்னைக்கு பானை கொண்டு வந்தாங்க சார், எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ச் தாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே, பேட்ச் வேணுமா இல்லாட்டி பானை வேணுமா? பானை வேணுமா பானை கொண்டு வேண்டாம் சார் வீட்ல இருந்து? பேட்ச். பானை கிஃப்ட் வேணுமா? பேட்ச் தான் வேணுமா? ஓகே, ஃபைன். I will get you the badge. So sorry, this is the status of the stars you have gotten till now. Okay, so நீங்க யார் எவ்வளவு ஸ்டார்ஸ் வாங்கிட்டீங்கன்னு பாருங்க. Shashank, you haven't done science homework. எனக்கு இன்னும் வரல. So that I haven't given you the stars. உங்களுக்கு நான் ஸ்டார்ஸ் கொடுக்கல. Right? Okay, science homework class அப்ப எழுத சொன்னேன் இல்லையா? Yes, Shashank. நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா? Yes, Shashank. சார், அம்மாவோட ஹாப்பினஸ் அப்பாவோட ஹாப்பினஸ் எழுத சொன்னீங்களாங்க சார்?
Yes, yes. அதையும் எழுதி அனுப்பணும். ஓகே I haven't சார். received that நேத்து also. வந்து எழுதுற டைம் இல்லைங்க சார். ஓகே, இன்னைக்கு எழுதி அனுப்பணும். சரியா சஷாங்க்? சார் நான் ஆர்எஃப்பும் ஹோம்வொர்க்கும் எழுதினதா சார்? அதனாலதான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் போட்டிருக்கேன். இதோ இங்க இருக்கே ஸ்டார்ஸ். தெரியுதா நிஷா? இதான நிஷாவோட பேரு, இல்லாட்டி வேற ஏதோ பேரா? எஸ் சார். கரெக்டா ஸ்டார்ஸ் போட்டேன். சுதர்ஷினி and Nisha, I have given you the stars. Okay, super. Okay, shall we go? கிளாஸ்ல போலாமா? எஸ் சார். Okay, so இதெல்லாம் எதுக்கு கிடைக்கும்? When you will get this and when you will get this. Sudarshini, tell me when you are going to get this. ஹோம்வொர்க். Yes. ஹோம்வொர்க் கரெக்ட்டா செஞ்சு. கரெக்டா செஞ்சா இந்த பேட்ஜ் எல்லாம் யாருக்கு? சாருக்கு. கரெக்டா? இல்ல. யாருக்கு? எங்களுக்கு. உங்களுக்கா? சரி, இந்த பொம்மை எல்லாம் யாருக்கு? எனக்கா? அது உங்களுக்கு. மந்த் ஹோம்வொர்க். Exactly. So monthல கொடுக்குற homework எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த these gifts also you will get. Okay. Now, how are you feeling today, Shashank? Let's start with Shashank. How are you feeling today? Very happy, excited. Excited. Why Shashank excited? இன்னைக்கு என்ன கிளாஸ் நட போகுது, அடுத்தது நான் என்னென்ன ஹோம்வொர்க் எழுதுவேன் அதுக்கெல்லாம். Okay. So என்ன கிளாஸ் நடக்க போகுதுன்னு சாருக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? Okay, Nisha, how are you feeling today? ஹாப்பின்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்றீங்க. மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்பதான் சார் காதுல கேட்கும். ஹாப்பி. Why Nisha happy? பல்லு உடைஞ்சு போச்சா? டெஸ்ட் இருக்குல்ல அதனால. டெஸ்ட் இருக்கறனால ஹாப்பி. டெஸ்ட் இருந்தா சேட் தான் ஆகும். நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. Okay, fine. You are happy for test. Okay. Sudashni, how are you feeling today? Sudashni is feeling sleepy. Yeah. அப்பனா how are you feeling today then? இருங்க சார். இருக்கணுமா? சரி, இருந்தாச்சு. இப்ப சொல்லுங்க. Now tell me. சார். சாடா? Why Sudashni? அம்மா அடிச்சாங்களா? நான் அடிப்பாங்களே எங்க அம்மா. ஒரு வாட்டி கூட நான் அடிச்சது இல்ல. ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்லையா? அப்ப நான் அடிச்சிட்டவா? எப்படி இருப்பீங்க? ஸ்கூலுக்கு வருவீங்களா? ஸ்கூலுக்கு வரும்போது I will beat you. நான் வர மாட்டேனே. அப்ப கிஃப்ட் எடுத்துட்டு போயிடுவேன். நானு கிஃப்ட் எனக்கு பேட்ஜ் எடுத்துட்டு போயிடுவேன். நாங்க தேடி உங்க வீட்டு தேடி வந்து கிஃப்ட் எடுத்து போனே. ஐயோ கடவுளே. சரி, ஏன் சேடா இருக்கு? நான் இன்னைக்கு லேட்டா கிளாஸ்க்கு வந்தேன்னு சேடா இருக்கேன். ஓ, லேட்டா கிளாஸ்க்கு வந்து சேடா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன், நோ இஷ்யூஸ். சார் ஜஸ்ட் பிளேட் ஒரு வீடியோ. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ப்ளே பண்ண. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணேன். வந்துட்டேன் சார். வந்துட்டீங்க. ஆனா நான் வந்து நீங்க வரதுக்கு முன்னாடி நானும் சஷாங்கும் ஒரு வீடியோ பார்த்தோமே. We'll play that. Class முடிச்ச உடனே we'll play that. Class முடிச்ச உடனே we'll saw that video. Class முடிச்ச உடனே we'll saw that video. Okay. 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 Rahul, good morning Rahul. Switch on your mic. Mic on பண்ணுங்க. குல். இனிமே ராகுல் பேரு குல்லுன்னு கூப்பிடலாம். குல் ராகுல். குல். ஹாய் குல். ராகுல். மைக் ஆன் பண்ணுங்க ராகுல். மைக். ஹாய் ராகுல், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ராகுல், how are you feeling today? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? சேடா ஃபீல் பண்றீங்களா? how are you feeling today? ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். why ராகுல் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வந்தேன். ஓ, கிளாஸ்க்கு வந்ததால ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ஓகே, ஃபைன், சூப்பர், நைஸ் டு ஹியர். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். ஓகே, shall we see? Ready for today's class? Yes. Okay, now. Today we are going to see RC first. Okay, RC பார்க்க போறோம். What will do in RC? Reading comprehension என்ன பண்ணுவோம் சஷாங்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஸ்டோரி படிப்போம். Exactly. Today we are going to read a story because Friday இல்லையா, கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டோரி கொண்டு வந்துட்டேன். ஜாலியா ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஜாலியா ஸ்டோரி பார்க்கலாமா? எஸ் சார். Sir. First one. So before going to the story போறதுக்கு முன்னால நம்ம சின்ன சின்ன வார்த்தை வந்து பார்ப்போம். என்னென்ன வார்த்தை வந்து ஸ்டோரியில வரப்போறதுங்கிறத பார்ப்போம். Then we will try to find the meaning of it. அந்த வார்த்தையோட மீனிங் வந்து பார்ப்போம்.
அது வந்து ஸ்டோரிக்கு உள்ள வரும். இப்ப ஸ்டோரிக்கு உள்ள அந்த வார்த்தை வரும்போது நீங்க யோசிக்கணும். ஆமா சார் இந்த மீனிங் சொன்னார்ல அந்த வார்த்தைக்கு, இதோட வார்த்தையோட மீனிங் அதுதான் அப்படின்னு யோசிக்க போறீங்க. ஓகேவா? ஒரு 3 புது வார்த்தை பார்க்க போறோம். 3 நியூ வேர்ட்ஸ் பார்க்க போறோம். First with is joy. Just see this picture and tell me what is joy. Joy na enna? Joy என்ன? Joy. குதிக்கிறது. J-O-Y. Joy na குதிக்கிறது. Okay, Sasha was telling joy means jumping. Okay. Nisha நீங்க சொல்லுங்க joy na enna? Jumping. Joy na jumping. Okay. So let me சொல்லுங்க what is joy? Jumping. Let me jumping. Okay, எல்லாரும் jumping. Okay, Rahul tell me what is joy? Joy na enna? Jump. Joy na jump. எல்லாரும் jump. Okay, but joy is not jumping. Joy அப்படின்னா வந்து சந்தோஷமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, என்ஜாய். என்ஜாய்னு சொல்லுவாங்க. என்ஜாய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ஜாய். அதுல லாஸ்ட்ல ஜாய் இருக்கா? ரைட். ஜாய் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கிறது பேர் தான் ஜாய். ஓகே, இப்போ ஜாலியா இருக்கும்போது குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஜாய் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது பேர் தான் ஜாய். ஓகே, செகண்ட் ஒன் சை. SIGH இருக்கு. SIGHனா சை அப்படின்னு சொல்லுவாங்க. Just see this picture and tell me what is சை. சைனா என்ன? நடக்கிறது. சைனா நடக்கிறது. நிஷா ஸ்டெல்லிங் நடக்கிறது. ஓகே, சஷாந்த், சுதர்ஷினி அண்ட் ராகுல் tell me what is சை. சைனா என்ன? சைனா என்ன? இந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க. Just see this picture and tell me what is சை. சைனா என்ன? SIGH. சை. சைனா ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. கரெக்டா கெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசு பேட் வச்சு ஒரு அடி தருவேன் நான். கொசு பேட் வச்சு ஒரு அடி. கரெக்டா சொன்னீங்களா? ஆமா, கரெக்டா சொன்னேன். நான் கரெக்டா சொல்லுவேன். பரவாயில்ல, தப்பா வந்து சொல்லுங்க. ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. அதான் எனக்கு வேணும். நடக்கிறது சார். நடக்கிறது. நிஷா ஸ்டெல்லிங் நடக்கிறது. சூப்பர். ஆன்சர் சொன்னா ஒரு கிளாப் இருக்கு. சப்பாத்தி கிளாப். நிஷாக்கு ஒரு சப்பாத்தி கிளாப். ஓகே, பரோட்டா கிளாப் யாருக்கு வேணும்? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் கிளாப். சோகமா இருக்கிறது. சோகமா இருக்குது. Who told that? Who told that? யார் சொன்னது? நான் தான். ஓகே, சூப்பர். சோகமா இருக்கிறது. வெரி குட். இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தட். சுதர்ஷினி அண்ட் எஸ். சைனா என்ன? சைனா என்ன? ராகுல் சொல்லுங்க. ராகுல், சைனா என்ன? இங்க இருக்க பிக்சர் பார்த்து சொல்லுங்க. சை அப்படின்னா என்ன? பரவாயில்ல. யூ இட் இஸ் ராங். பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ராகுல் சொல்லுங்க. இந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க. சைனா என்ன? டக்குனு சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். நீங்க ஆன்சர் சொல்லாட்டி நான் போய் தூங்கிடுவேன். பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் டெல் மீ. நீங்க சொன்னாதான் அடுத்ததுக்கு போவேன், இல்லாட்டி போகவே மாட்டேன். யாருங்கேயோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. You just see the picture and tell me what is சை. Walk. அந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க. வாக். ஓகே, வாக் சொல்றாங்க. நடக்கிறதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. sad. ஓகே, பட் யூ ஆர் ரைட். நீங்க அப்படி சொன்னாலும் அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ சை அப்படின்னா வருத்தமா இருக்கிறது. வருத்தமா பெருமூச்சு விடுறது. அப்படின்னு கண்ணத்துல கழிச்சுட்டு வருத்தமா உட்கார்ந்து இருக்கிறது பேர் தான் வந்து என்னது? சை அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் ஃபீட். Just see this picture and tell me what is feed. Feed na enna? Feed. FEED. Feed அப்படினா என்ன? பிக்சர் பார்த்து சொல்லுங்க. பூனைக்கு கொடுக்கிறது. சாப்பாடு வச்சிருக்காங்க. Very good. Everybody all are right. Feed அப்படினா வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, சாப்பாடு கொடுக்கிறது. சாப்பாடு கொடுக்கிறது. இந்த லேடி என்ன பண்றாங்க? சாரி, இந்த அங்கிள். இவர் அங்கிள் தானே? அங்கிளா ஆன்ட்டியா? ஆன்ட்டி. அங்கிள். சூப்பர். அங்கிள். அங்கிள். இல்ல ஆன்ட்டி. ஆன்ட்டி. சூப்பர். இந்த ஆன்ட்டி என்ன பண்றாங்க? பூனைக்கு என்ன கொடுக்கறாங்க? மில்க் கொடுக்கறாங்க. கரெக்ட்டா? கேட் ஃபுட். கேட் ஃபுட் வந்து கொடுக்கறாங்க. கேட் ஃபுட் கொடுக்கறாங்க. அது கொடுக்கறது பேர் தான் வந்து எனக்கு தக்காளியே.
I think there is problem in your mobile. ஓகே, ஸோ ஃபீட் அப்படின்னா சாப்பாடு ஊட்டி விடுறது. ஓகே, இந்த வார்த்தை எல்லாம் வந்து நம்ம ஸ்டோரியில பார்ப்போம். ஸ்டோரியில பார்க்கும்போது நீங்க யோசிக்கணும், சார் அந்த வார்த்தையோட மீனிங் சொன்னார்ல, அதோட வார்த்தையோட மீனிங் அதுதான் அப்படின்னு யோசிக்க போறீங்க. ஓகேவா? ரெடியா? ஸ்டோரிக்குள்ள போலாமா? எஸ் சார். எஸ் எஸ் சஷாங்க். இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ் இருக்காங்க சார். Yes, yes, yes. We'll be having their class. Okay, okay, you can come. Now, after reading the story படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் we are going to try answering these 4 questions. Story படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 क्वेश्चंஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. சோ ஸ்டோரி படிக்கும் போதே நீங்க வந்து கரெக்ட்டா அந்த ஆன்சர் வந்து யோசிச்சு வச்சுக்க போறீங்க. While reading the story itself, you are going to think about the questions. இந்த क्वेश्चन வந்து யோசிக்க போறீங்க. Okay, first question வந்து how many characters are there in the story? How many characters are there? 3 character. No, question oda meaning enna? How many characters are there in the story na enna? How many characters are there in the story na enna? Characters. Exactly, superb. 4 நம்ம இப்ப வந்து ஒரு ஸ்டோரி படிக்க போறோம். நம்ம இதுதான் ஸ்டோரியை படிக்க போறோம். நம்ம ஒரு ஸ்டோரி படிக்க போறோம். அந்த ஸ்டோரியில எத்தனை பேரு வராங்கங்கிறதுதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நம்ம ஸ்டோரி படிக்க போறோம். அந்த ஸ்டோரியில எத்தனை பேர் வராங்க, யார் யாரு வராங்க அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. செகண்ட் क्वेश्चन, who are the characters? Who are the charactersனா என்ன? யார் அந்த கேரக்டர்? வெரி குட் சூப்பர் சஷாந்த். யார் யாரு வரா, அந்த ஸ்டோரியில யார் யாரு வராங்க, அதுதான் செகண்ட் क्वेश्चन. ஓகே. தேர்ட் क्वेश्चन, வாட் இஸ் த கேரக்டர் டூயிங்? வாட் இஸ் த கேரக்டர் டூயிங்னா என்ன? என்ன பண்றாங்க? வெரி குட். அந்த கதையில வரவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதுதான் தேர்ட் क्वेश्चन. ஓகே. லாஸ்ட் क्वेश्चन, how is the character feeling அப்படினா? how is the character feeling அப்படினா எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க? அவ்வளவுதான். how is the character feeling, எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே, இத வந்து ஆன்சர் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரெடியா? and one more thing, எனக்கு இது ஈஸி. ஓகே, உங்களுக்கு இது ஈஸி, ரைட்? ஓகே, ஸ்டோரி படிக்க போறோம். listen to me very carefully. ராகுல் கேக்குதா? ராகுல் கேக்குதா? ராகுல் ஹெட்செட் எடுத்துருங்க. ராகுல் நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஹெட்செட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஹெட்செட் போன்ல இருந்து எடுத்துருங்க. எஸ், கேக்குதா ராகுல்? எஸ் சார். ஓகே, ஹெட்செட் போடாதீங்க. ஓகே, யாருமே ஹெட்செட் போட மாட்டாங்க. ஹெட்செட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. ரைட்? நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. ஸோ டோன்ட் யூஸ் ஹெட்செட். ஓகே, அப்படியே கேளுங்க. சரியா? ஓகேங்க சார். எஸ் சார். ரைட். ஓகே, ஸ்டோரி படிக்க போலாமா? ரெடியா? எஸ் சார். ஓகே. Now, name of the story is Bounty's Singing Birds. Name of the story. Story ஓட பேர் வந்து Bounty's Singing Birds. இங்க ஒரு பையன் இருக்கான், இங்க ஒரு பொண்ணு இருக்காங்களா? இங்க ஒரு பொண்ணு இருக்காங்களா? எஸ் சார். இது பொண்ணா? நோ சார். நோ, இது வந்து ஒரு பையன். ரைட்டா? இந்த பையன் பேரு பவுண்டி. சொல்லுங்க. பவுண்டி. பவுண்டி. இந்த பையனோட பேரு பவுண்டி. ஓகேவா? நிஷா, இந்த பையனோட பேர் என்ன? ஆன்டியா? பவுண்டி. வெரி குட், வெரி குட். நிஷா தூங்காம தான் இருக்காங்க. நான் செக் பண்ண, நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு. ரைட்? சோ இந்த பையனோட பேர் என்ன? பவுண்டி. பவுண்டி. பவுண்டியோட சிங்கிங் பேர்ட்ஸ் அப்படின்னா, பவுண்டி வந்து நிறைய பறவை வச்சிருக்கான். அந்த பறவை எல்லாம் பாடுது. அந்த பறவை என்ன பண்ணுது? டான்ஸ் ஆடுதா, பாடுதா? பாடுது. வெரி குட். பவுண்டியோட சிங்கிங் பேர்ட்ஸ். பவுண்டியோட பாடுற பறவைகளை பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? எஸ் சார். ஓகே. Bounty's home is near the forest. There are birds all around that sing beautiful songs. Sing the birds. அப்படின்னா பவுண்டியோட வீடு வந்து இதுதான் பவுண்டியோட வீடு. சரியா? பவுண்டியோட வீடு எங்க இருக்குன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, ரைட்?
அந்த காட்டுல நிறைய பறவைகள் இருக்கு. அந்த பறவைகள்லாம் சூப்பரா பாடுது. கூக்கு கூக்கு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுது. ஓகே, பவுண்டியோட வீடு எங்க இருக்கு? வேர் இஸ் பவுண்டிஸ் ஹவுஸ்? பவுண்டியோட வீடு எங்க இருக்கு? அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள. எஸ், அந்த காட்டுக்குள்ள பறவைகள். எஸ், அந்த காட்டுக்குள்ள பறவைகள்லாம் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுதா இல்லாட்டி பாடுதா? ஆடுது. வெரி குட், பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுது. கரெக்டா? பாடுது. எப்படி பாடுது? பவு பவுன்னு பாடுதா, கூக்கூன்னு பாடுதா? கூக்கூன்னு கூக்கூன்னு பாடுது. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். Bounty stood and listened to the song sing with joy. Bounty என்ன பண்றாரு? உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்துட்டு அப்படியே அழகா ஜாலியா கேக்குறாரு. நீ பாடு நான் கேக்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பறவைகள் எல்லாம் பாட்டு பாடுது. பவுண்டி என்ன பண்றாரு? அந்த பாட்டெல்லாம் அந்த பறவைகள் பாடும்போது கேட்டுட்டே இருக்காரு. ரொம்ப ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கா, நீ பாடு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, பவுண்டி என்ன பண்றாங்க? ஜாலியா வந்து அந்த பாட்டு பாடுறது கேக்குறாரு. குட் மார்னிங் அபிஷேக். என்ன அபிஷேக் லேட்டு? அது ரொம்ப நேரம் பல் தேய்ச்சிங்களா முதல்ல? ஓ அப்படியா? அபிஷேக் பல் தேய்ச்சிங்களா இல்லாட்டி நிஷா மாதிரி பல் தேய்க்காம கிளாஸ் வந்துட்டீங்களா? பல் தேய்ச்சிங்களா? நான் ஒரு நாள் நிஷா மாதிரி பல் தேய்க்காம கிளாஸ் வந்துட்டீங்களான்னு நினைச்சேன். வெரி குட் அபிஷேக். பல் தேய்ச்சிட்டு வந்தீங்களா? ஓகே நிஷா, ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட் அவுட். ஓகே, சோ அபிஷேக் we are seeing a story. ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அப்படியே ஸ்டோரி பாருங்க. ஓகே நிஷா, நீங்க வந்து கொட்டாய் வாய்க்குள்ள ஒரு எலி போச்சு பாத்தீங்களா? பாக்கலையா? ஓகே, கொட்டாய் விடக்கூடாது. ஓகே, கொட்டாய் விட்டா எலி போயிடும் வாய்க்குள்ள. Next let's see what has happened. Okay, just a second. Yeah, every day his father takes one bird to the forest to help catch other birds. எல்லா நாள் காலையிலயும் இந்த பவுண்டி இருந்தார்ல, பவுண்டி அபிஷேக், பவுண்டின்னு ஒரு ஆள். அபிஷேக் நீங்க இப்பதானே வந்தீங்க, நான் லைட்டா டக்குன்னு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஓகே, லிசன் பண்ணுங்க. பவுண்டின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். ஓகே, பவுண்டின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனோட வீடு வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு. சரியா? அந்த காட்டுல நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடுது. அந்த பாட்டை கேட்டு பவுண்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, எல்லா நாள் காலையிலயும் பவுண்டியோட அப்பா, இதுதான் பவுண்டியோட அப்பா. பவுண்டியோட அப்பா என்ன போறாரு? காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு பறவைகளை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாரு. ஓகே, எல்லா நாளும் என்ன பண்ணுவாரு? ஆனா அவர் போகும்போது ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாரு. என்ன ட்ரிக் யூஸ் பண்றாருன்னா, டெய்லி போகும்போது ஆல்ரெடி ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பறவையை வந்து கொண்டு போறாரு. இங்க பாத்தீங்கன்னா பவுண்டியோட அப்பா என்ன பண்றாருன்னு, அவர் கையில ஏற்கனவே ஒரு கூடு இருக்கு. அந்த கூட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையை கொண்டுட்டு போவாரு. கொண்டுட்டு போயிட்டு இன்னொரு எம்டி கூட இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு காலியான கூட இருக்குல்ல, அந்த காலியான கூடையில இன்னொரு பறவையை பிடிச்சு உள்ள போட்டுருவாரு. ஓகேவா? ஏன் இப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, பறவைகள் என்ன நினைக்கும், பறவைகள் வந்து இந்த பறவையை பார்த்து இன்னொரு பறவை வெளியில வந்து ஓடி வந்துடும். அதனால என்ன பண்ணுவாரு, இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பறவை இருக்கிற கூட்டை கொண்டு போவாரு. இந்த எம்டியா இருக்க கூட்டுக்குள்ள வந்து வேற ஒரு பறவையை பிடிச்சு போட்டுட்டு கொண்டுட்டு வருவாரு வீட்டுக்குள்ள. சரியா? வாட் ஹி இஸ் டூயிங்? சஷாங்க், டெல் மீ, என்ன பண்றாரு அந்த ஆளு? காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு கூண்டுல ஒரு கிளி இருக்கு, இன்னொரு கூண்டுல ஒரு கிளி இல்ல. இந்த கிளி எடுத்துட்டு போய் வச்சா அந்த கிளி வேற கிளி வந்து போட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த ஐடியா வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. Let's see what happening. Okay. Catches the birds one by one and brings them all home. டெய்லி ஒரு பறவையை பிடிச்சிட்டு வராரு. பிடிச்சவங்க போடுறாரு, கூட்டுல போட்டு டெய்லி கொண்டு வராரு. ராகுல் பவுண்டியோட அப்பா வந்து அந்த பறவையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வராரா இல்லாட்டி என்ன பண்றாரு? வாட் இஸ் டூயிங்?
வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. டெய்லி ஒரு பறவை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. Now Bounty's home is filled with birds, but after some time, instead of singing, they sigh sadly. பவுண்டியோட அப்பா என்ன பண்றாரு, டெய்லி ஒரு பறவையை கொண்டுட்டு வராரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பவுண்டியோட வீடு ஃபுல்லா பறவைகளா இருக்கு. ஏன்னா பவுண்டியோட வீட்டுல டெய்லி ஒரு பறவை ஒரு அப்பா கொண்டு வராரு இல்லையா, அதனால வீட்டுக்குள்ள எல்லா பறவையும் இருக்கு. நிறைய பறவைகள் இருக்கு, நிறைய கூடு இருக்கு. ஒரு கூட்டுலயும் ஒரு பறவை இருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுங்க பாடவே இல்லை. they sigh sadly. சைனா என்ன? சைனா ஆரம்பத்திலே சொல்ல ரொம்ப வருத்தமா பெருமூச்சு விடுது. அப்பா ஆனா பாடுதான்னு கேட்டா பாடவே இல்லை. they are not singing. அது பாடவே இல்லை. they are very sad-ஆ இருக்கு. Okay, right. Now we are going to try answering these 4 questions. இந்த 4 questions பார்க்கலாம். அப்புறமா அந்த ஸ்டோரியை இன்னும் படிக்கலாம். சரியா? Okay. First one, how many characters are there in the story? இந்த ஸ்டோரியில எத்தனை கேரக்டர்ஸ் பாத்தீங்க? கேரக்டர்ஸ்னா இந்த கதையில வரவங்க. இந்த கதையில எத்தனை பேர் வந்தாங்க? 2 members. No, 2 பேர் கிடையாது. 3. யார் யாரெல்லாம்? ஓகே, கிளி 2 பேர், மனுஷங்க 2 பேரு. அந்த பையனோட பேர் என்ன? வாட் இஸ் ஹிஸ் நேம்? அந்த பையனோட பேர் என்ன? பவுண்டி இருந்தாங்க. வேற சாரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन how many characters are there in the story? 3. 3 பேர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन, who are the characters? யார் இந்த கேரக்டர்ஸ்? யாரெல்லாம்? பவுண்டி, அப்பா, கிளி, parrot கிடையாது. birds, நிறைய birds இருக்கு. parrot, கிளி கிடையாது, birds. What character doing? Bounty என்ன பண்ணலாம்? What is the character doing? Bounty என்ன பண்ணலாம்? Bounty என்ன பண்ணலாம்? அந்த birds singing பண்றத பார்த்துதான். Very good. Singing. Bounty என்ன பண்ணலாம்? Bounty listen பண்ணலாம். கேட்டான். கரெக்டா லிசன்னா கேக்குது. Bounty கேட்டானா லிசன் பண்ணானா? இல்ல நீங்க எங்க வீட்ல இல்லையானா அது? லிசன் பண்ணா. How is the character feeling? Now tell me, how is the character feeling? எப்படி ஃபீல் பண்ணிச்சு? ஹாப்பியா ஃபீல் பண்ணிச்சா? சேடா ஃபீல் பண்ணிச்சா? நேத்து தான் பார்த்தேன். ஹாப்பி. bird எப்படி ஃபீல் பண்ணுது? how does the bird feel? bird எப்படி ஃபீல் பண்ணுது? ஆமா, birds வந்து சேடா ஃபீல் பண்ணுச்சு. ரைட். சோ சையா ஃபீல் பண்ணிச்சு, இல்லாட்டி சேடா ஃபீல் பண்ணிச்சு. கரெக்ட்டா? எஸ். ரைட். இந்த ஸ்டோரியில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? shall we see? Right. Okay sir. Yes. Okay sir. Let's see. Super. One day, Bounty wakes up to see that none of his bird is singing. ஒரு நாள் காலையில பவுண்டி இருந்து பாக்குறான். பவுண்டி இருந்து பார்த்தா ஏதாவது பறவைகள் பாட்டு பாடுதான்னு பார்த்தா ஒரு பறவை கூட பாட்டே பாடல. பவுண்டி காலையில எந்திரிச்சு பாக்குறான், ஒரு பறவை கூட பாட்டு பாடல. Tries to find the ways to make them happy and sing again. Them rise, but they don't eat any of it. அவன் என்ன பண்றான், இந்த பறவைகள் ஏன் பாடவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறான். டிசைட் பண்ணலாம், இந்த பறவைகளை நம்ம எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்னு டிசைட் பண்றான். என்ன பண்றான், he feeds them rice. அவன் ரைஸ வந்து ஃபீட் பண்றான். ஃபீட்னா என்ன? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். வாட் இஸ் ஃபீட்? ஃபீட் அப்படின்னா வந்து உணவு கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டுறது. பார்த்தோம் இல்லையா, பூனைக்கு ஒரு சாப்பாடு ஊட்டுனாங்கல்ல ஆரம்பத்துல. ரைட். ஃபீட் அப்படின்னா சாப்பாடு, ஃபீட் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறது. என்ன பண்றான், அந்த பறவைக்கு ரைஸ் எல்லாம் போடுறான், சாப்பாடு எல்லாம் போடுறான். அப்பயாவது பாடுமான்னு.
ஆனா பறவைகள் அப்பவும் பாடவே இல்ல. Right? What happened to you, my birds? He asked them. Do you want to go back to the forest? அப்படின்னு கேட்கறான். அவன் என்ன பண்றான், அந்த பேர்ட்ஸ் கிட்ட போய் பேசுறான். உங்களுக்கு என்னதான் ஆச்சு, இத்தனை நாள் பாடிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் இப்ப யாருமே பாட மாட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அவன் இன்னும் கேக்குறான், உங்களுக்கு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போகணுமா அப்படின்னு கேக்குறான். ரைட்? அந்த பையன் என்ன கேக்குறான், உங்களுக்கு பரோட்டா வேணுமான்னு கேக்குறாங்க, காட்டுக்குள்ள போலாமான்னு கேக்குறான். வெரி குட். ஃபாரஸ்டுக்குள்ள திரும்ப வந்து போகணுமா அப்படின்னு கேக்குறான். Bounty and his father take the birds back to the forest and set them free. Bounty அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க, அடுத்த நாளைக்கு அந்த பேரட்ஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பறவை கூண்டெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்ல திறந்து விட்டுடுறாங்க. திறந்து விட்டோடனே பறவைகள் என்ன பண்ணுது, what the birds are doing, பறந்து போயிடுச்சு. Now let's see what's happened. As the birds fly away, they look back at Bounty with a smile. அந்த பறவைகள் பறந்து போகும்போது பவுண்டிய பார்த்து சிரிக்குது, அப்படின்னு சிரிக்குது. எப்படி சிரிக்குது? வெரி குட். பவுண்டிய பார்த்து ஹிஹி அப்படின்னு சிரிக்குது. Why it is laughing? ஏன் சிரிக்குது? சாடா இருக்கிறதுனால சிரிக்குதா, ஹாப்பியா இருக்கிறதுனால சிரிக்குதா? ஹாப்பியா இருக்கிறதுனால சிரிக்குது. The next morning, Bounty hears all of the birds singing happily on a tree next to the home. அடுத்த நாள் காலையில பவுண்டி வந்து கேக்குறான், எல்லா பறவைகளும் பாடுறத கேக்குறான். எங்க இருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தா, அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல எல்லா பறவைகளும் உட்காந்து ஹாப்பியா வந்து பாட்டு பாடுது. எப்படி பாடுது? அப்படின்னு பாட்டு பாடுது. அப்படியா? வெரி குட். கூ கூ அப்படின்னு பாட்டு பாடுது. வெரி குட். கூ கூ அப்படின்னு பாட்டு பாடுது. Now shall we try answering these 4 questions? இந்த 4 questions answer பண்ண ட்ரை பண்ணலாமா? Yes sir. Now tell me, how many characters are there in the story? Storyல எத்தனை characters பாத்தீங்க? 3 characters in story. Very good. Wait a second. You are right. 3 characters. Second one, who are the characters in the story? யார் அந்த character? Bounty ஓட father, bird, Killy. Father and bird. Super. Very good. What is the character doing? Character என்ன பண்றாங்க? Bounty என்ன பண்ணாரு? Bounty and father என்ன பண்ணாங்க? கிளிய விட்டாங்க. கிளிய விட்டாங்க. எங்க வாஷிங் மெஷின்குள்ள விட்டாங்களா, ஃப்ரிட்ஜுக்குள்ள விட்டாங்களா? போய் விட்டாங்க. Very good. பறக்க விட்டாங்க. made them fly அப்படின்னா பறக்க விட்டுட்டாங்க. ஃபாரஸ்ட்ல பறக்க விட்டுட்டாங்க. How was the character feeling? Bounty எப்படி ஃபீல் பண்ணாங்க? அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிச்சு? ஹாப்பியா ஃபீல் பண்ணிச்சா, ஐயோ சேட் ஃபீல் பண்ணிச்சா? happy. Very good. Happy. Very good. Happy birds. இல்லாட்டி பேர்ட்ஸ் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? Yes sir. Now take out your rough notebook, everybody. Take out your rough notebook எடுத்துக்கோங்க. Yes sir. Yes. இன்னைக்கு நம்ம எத்தனை நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம், எத்தனை புது வார்த்தைகள் பார்த்தோம்? 3 புது வார்த்தைகள் 3 பார்த்தோம். Okay, 1 minute. Write this 3 words in your rough notebook. இந்த 3 வார்த்தையை rough notebookல எழுதிக்கோங்க. 1 minute. Okay ராகுல். இந்த 3 வார்த்தையை rough notebookல எழுதிக்கோங்க. joy, sigh and feed. இந்த 3 வார்த்தையை எழுதிக்கோங்க. First one joy, second one sigh, third one feed. Write down in your rough notebook. rough notebookil எழுதவும். எடுத்துட்டேன் சார். எடுத்தீங்களா நிஷா? Write this in your rough notebook. rough notebookல எழுதுங்க. joy, sigh and feed. Write these 3 spellings in your rough notebook. Yes sir. சுதர்ஷினி எழுதிட்டீங்களா? Yes sir. சுதர்ஷினி எழுதிட்டீங்களா? Finish sir. Okay, we'll wait for Rahul, Nisha and Abhishek to finish. Yes, Abhishek.
இங்க மேல இருக்குல்ல ஜாய், அது அடுத்து இங்க இருக்கிற ஸ்கை, அப்புறம் இங்க இருக்க ஸ்பீடு, இந்த 3 வார்த்தை எழுதணும். ஜாய், ஸ்கை அண்ட் ஸ்பீடு. சுதர்ஷினி கொடுங்க, நானும் குடிச்சிடுறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் குடிக்கிறீங்க என்ன விட்டுட்டு. என்ன சுதர்ஷினி இப்படி பண்ணிட்டீங்க? அவ்வளவுதானா? ஓகே சுதர்ஷினி, did you finish? Finished, okay. Right. Rahul, did you finish? Rohini, sorry, Rohini வருது. Nisha, did you finish? Nisha? Yes, sir. Finish பண்ணிட்டீங்களா நிஷா? finish பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். Last one வரேன் சார். Okay, last one க்கு வரீங்க. Okay. What about Rahul? Rahul finished ah? No, sir. சீக்கிரம் எழுதுங்க. சீக்கிரம் எழுதாட்டி மஸ்கிட்டோ. ஓகே, வெரி குட். சீக்கிரம் எழுதாட்டி மஸ்கிட்டோ பேட் வச்சு அடி கிடைக்கும். மஸ்கிட்டோ பேட். அபிஷேக் ஃபினிஷ்டா? சார் எப்போ ஃபினிஷ் சார்? எப்போ நேத்து நைட்டே முடிச்சிட்டீங்களா அபிஷேக்? எப்போ? நோ சார், நான் இப்பதான் முடிச்சிட்டேன். இப்பதான் சொன்னீங்க எப்பயோ முடிச்சேன்னு. ஓகே ராகுல், which one you are coming? First one, second one, third one, எது எழுதிட்டு இருக்கீங்க? ஜாய், அதுக்கு அடுத்தது சை அண்ட் ஃபீட். இப்ப எழுதுங்க பார்க்கலாம். Yes. Quick. In the meantime, Sudarshini, tell me what is joy? Jump. Joy na jump off. Happy. கிடைக்கல. Happy. Next. Nisha, tell me what is sai? Sai na enna? Happy. Sai adada அடிக்கிறதுக்கு ஒரு பொருள் கிடைக்கலையே. Sai na enna? வருத்தமா இருக்குது. Happy. வருத்தமா இருக்குது. அபிஷேக், what is speed? Speed na enna அபிஷேக்? சார் speed na enna? Speed no. See this picture and tell. நீங்க லேட்டா வந்தீங்க அதனால உங்களுக்கு தெரியல. What is speed? Sudashi, help அபிஷேக் சொல்லி கொடுங்க. What is speed? Speed na 1 minute. speed na என்ன? சுதாஷி சொல்லி கொடுக்க போறாங்க. சுதாஷி, வெரி குட். சாப்பாடு கொடுக்கிறது வெரி குட். அவங்களே சொல்லிட்டாங்க. சுதாஷி ஓகேவா? speed na என்ன சுதாஷி? சாப்பாடு. ஓகே ராகுல், எழுதிட்டீங்களா? Yes sir. Yes, okay. Next போலாமா? Yes sir. Now I'll tell you what are the homework you have. So sir is going to send the story in WhatsApp. Sir என்ன பண்ண போறான் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்ப போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஸ்டோரிய படிக்க போறீங்க. இந்த ஸ்டோரிய நீங்களாவே படிக்க போறீங்க. படிச்சுட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்டோரியா இல்ல வேற ஸ்டோரியா? வேற ஸ்டோரி. இது வேற ஸ்டோரி. அனதர் ஸ்டோரி. இது வேற ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்க படிக்க போறீங்க. இந்த ஸ்டோரியை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு நம்ம ஆன்சர் பண்ண மாதிரியே 4 கொஸ்டின் இருக்கும். இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. புரிஞ்சுச்சா? சார் யார் கூப்பிட்டது? எஸ் அபிஷேக். நீங்க நேத்து சொன்னீங்களே சார், நிறைய படிக்கலாம், நிறைய கேம்ஸ் ஆடலாம் சொன்னீங்களே சார், இருக்குதா சார் கேம்? ஆமா, நீங்க லேட்டா வந்தீங்களா? உங்களை யார் லேட்டா வர சொன்னது? Why did you come late? தூங்கிட்டேன் சார். நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்க தப்பா ஏன் தப்பா? ஏன் தப்பு சார்? அப்போ நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கரெக்டா வரணும். 7:30க்கு வாங்க அப்படின்னா 8:30க்கு வந்தீங்கன்னா சார் இன்னொரு ஒரு கேம் இருந்தது சார். ஓகே விளையாடலாம். வெயிட். ஓகே, சோ ஆர்சி ஹோம்வொர்க் வந்து ஆர்சி ஹோம்வொர்க் வந்து சார் இந்த ஸ்டோரி அனுப்ப போறேன் வாட்ஸ்அப்ல. ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 4 क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? சரி. that's the first homework. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க்.
செகண்ட் ஹோம்ஒர்க், ரெண்டாவது ஹோம்ஒர்க் வெயிட் அ செகண்ட். ஆர்எஃப்ல வந்து ஏபிசிடி சவுண்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ண போறீங்க. சார் ஓகே சார். ஓகே, ஆர்எஃப் வந்து ஏபிசிடி சவுண்ட். வெயிட், ராகுலுக்கு ஏபிசிடி சவுண்ட் தெரியுமா? ராகுல் தெரியாது. ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்க மண்டே வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா ராகுல்? ஓகே சார். ஓகே, மிச்சம் எல்லாருமே வந்து ஏபிசிடி சவுண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். சரியா? எஸ் சார். ஓகே சார். அண்ட் லாஸ்ட் ஹோம்ஒர்க் வந்து மேக்ஸ்ல வந்து நான் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேனா? டிட் ஐ டோல்ட் யூ மேக்ஸ்ல டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேனா? எஸ். வீட்ல நீங்க பார்க்காம தான் எழுத போறீங்க. வீட்ல பார்க்காம மந்த் ஆஃப் த வீக், சாரி டேஸ் ஆஃப் த வீக்கும் மந்த் ஆஃப் த இயரும் பார்க்காம எழுதி எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். நீங்க பார்க்காம எழுதுனீங்களாங்கிறத நான் உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சிருவேன். ஸோ ஏமாத்த கூடாது. ஓகேவா? பார்க்காம தான் எழுத போறீங்க. டேஸ் ஆஃப் த வீக் மந்த் ஆஃப் த இயரும் டேஸ் ஆஃப் த வீக்கும் மந்த் ஆஃப் த இயரும் பார்க்காம ரஃப் நோட்ல எழுதி எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். சார் கேக்கல. டேஸ் ஆஃப் த வீக் சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ் சார். அத வந்து பார்க்காம எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ண போறீங்க. சார் நான் பார்க்காம எழுதுறேன் சார். ஓகே, பார்க்காம எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். உங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சுதர்ஷினி பார்க்காம எழுதுனாங்களா இல்லாட்டி பார்த்து எழுதுனாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா சுதர்ஷினி? ரைட். கால் பண்ணி கேட்பேன். சோ அதனால பார்க்காம எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். சரியா? ஓகே சார். சொல்லுங்க ராகுல். நீங்க லேப்டாப்ல இதெல்லாம் அனுப்புறீங்களா இல்ல போன்ல அனுப்புறீங்களா சார்? நான் வந்து போன்ல தான் அனுப்புறேன். அப்ப லேப்டாப்லயா கிளாஸ் எடுக்கிறீங்க? நான் வந்து இப்ப ரெண்டுத்துலயும் வச்சிருக்கேன் சார். லேப்டாப்பும் யூஸ் பண்றேன், போன் யூஸ் பண்றேன். ரெண்டுமே வச்சு நடத்துறேன் கிளாஸ். ஆனா அனுப்புறது போன்ல தான் அனுப்புவேன். ஓகேவா? ரைட். அண்ட் சரி, இதுல இருந்து போன்ல இருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணுவீங்க தானே? எஸ் போன்ல இருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஹோம்வொர்க்? how many homeworks are there? 3 homework. Very good. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல வந்து டேஸ் ஆஃப் த வீக் மந்த் ஆஃப் த இயரும் எழுதி போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. அப்புறம் ஆர்எஃப் வந்து ராகுலுக்கு வேண்டாம். ராகுலுக்கு ஏபிசிடி சவுண்ட்ஸ் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மண்டே வாங்க ராகுல், உங்களுக்கு ஏபிசிடி சவுண்ட் சொல்லி தரேன். அப்புறமா நீங்க ஹோம்வொர்க் பண்ணா போதும். லாஸ்டா வந்து ஆர்சில வந்து சார் இஸ் கோயிங் டு சென்ட் யூ a ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி அனுப்ப போறேன். அந்த ஸ்டோரிக்கு கீழே 4 கொஸ்டின் இருக்கும். அந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போறீங்க. சரியா? சரிங்க சார். ஓகே. அண்ட் லாஸ்ட் கடைசியா என்னன்னா, சார் இஸ் கோயிங் டு சென்ட் யூ a வீடியோ. ஒரு வீடியோ சென்ட் பண்ண போறேன். அதுல பேப்பர் ஃப்ராக் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ராக் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ராக் வச்சு செஞ்சுட்டு மண்டே வரும்போது எனக்கு கொண்டுட்டு வர போறீங்க. இது வேற ஃப்ராக் அபிஷேக், இது வேற ஃப்ராக். ஓகே, இதை செஞ்சு மண்டே வரும்போது கொண்டு வர போறீங்க. நம்ம ஸ்கூல்ல இதை வச்சு விளையாட போறோம். ஜாலியா? எஸ். ஓகே, we will see on Monday. Monday பார்க்கலாம். If you have any doubt call பண்ணுங்க. ஓகே, bye. Bye sir. Bye 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 bye. அம்மா எந்திரன் சார்ஜ் போடுவீங்க.